அனைவருக்கும் வணக்கம். நான் டாப் ஜோதிட முறை ஜோதிடர் எம் ராஜசேகரன். இந்த வீடியோ உங்கள் விதியினை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற பாடத்தொடரில் ஒரு பகுதி, அதோட தொடர்ச்சி. ஏற்கனவே சில வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன், அதோட தொடர்ச்சி இது. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒவ்வொரு தசையிலும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தசைக்குள்ளே வருகின்ற எந்த புக்தியில் நிவாரணம் கிடைக்கும், எந்த புக்தியில் அவங்க பிரச்சனை வந்து தீரும். 9 கிரகங்கள், 9 தசைகள். அதில் குறைந்த தசை காலம் வந்து சூரியனுக்கு 6 வருடங்கள், அதிக தசை காலம் சுக்கிரனுக்கு 20 வருடங்கள். எல்லாரும் வந்து ஏதோ ஒரு தசையில் தான் இருந்தாகணும். அந்த தசையில் வந்து ஒரு வேளை மிகுந்த சிரமங்கள் இருந்தால் அந்த சிரமங்கள் எப்பொழுது தீரும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடர்கிட்ட செல்லாமல் ஒவ்வொருத்தரும் எப்படி அவங்களே தெரிஞ்சுக்கிறது, கண்டுபிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. முதல்ல வந்து சந்திர தசை. சந்திர தசை வந்து 10 வருஷம். சந்திர தசையில் அதீத இன்னலுக்கு உள்ளாகின்றவர்களுக்கு அதோட நிவாரணம் அந்த சந்திர தசைக்குள் வருகின்ற செவ்வாய் புக்தி, ராகு புக்தி, கேது புக்தி. இந்த மூணுத்தில் கிடச்சிடும், எல்லாத்துல மூணுத்துலேயுமே கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நீசம். அந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி, ராகு உச்சம், கேது உச்சம், ரெண்டும் வந்து உச்சம். அப்போது இந்த கணக்கின்படி சந்திர தசையில் வருகின்ற பிரச்சனைகளை செவ்வாய், ராகு, கேது தீர்ப்பார்கள். அடுத்தாற்போல் செவ்வாய் தசை. செவ்வாய் தசையில் வருகின்ற பிரச்சனைகள் செவ்வாய் தசைக்குள் வருகின்ற சந்திர புக்தியிலும் குரு புக்தியிலும் தீரும். மேலே சொன்ன கணக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து கடகத்தில் நீசம். அந்த இடத்துல அந்த வீட்டிலே வந்து சந்திரன் ஆட்சி, குரு உச்சம். அதனால் செவ்வாய் தசையில் வருகின்ற பிரச்சனைகள், செவ்வாயிலே பிரச்சனைகள் இருக்கின்றவர்களுக்கு சந்திரன், குரு வந்து தீர்க்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த கணக்கின்படி செவ்வாய் தோஷம் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் வாழ்விலே வருகின்ற சந்திர குரு தசைகள் புக்திகள் செவ்வாய் தோஷத்தை நீக்கும். அடுத்தாற்போல் ராகு கேது, இது ரெண்டும் ஒரே மாதிரி தான். ராகு அல்லது கேது தசை நடக்கின்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய நிவாரணம் வந்து ஒன்று அந்த தசைக்குள் வருகின்ற சந்திர புக்தி, சுக்கிர புக்தி. அப்படி அதில் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் செவ்வாய் புக்தியில் வந்து வரும். இந்த 3 புக்திகள் ராகு கேது தசைக்குள்ளே வந்து சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் 3 முக்கியமானவை. ஒன்று சந்திரன் சுக்கிரனிலே அவர்கள் பிரச்சனையை தீர வேண்டும், அப்படி இல்லைன்னா செவ்வாய் புக்தியில் தீரணும். அடுத்து குரு தசை. குரு தசையிலே வருகின்ற பிரச்சனைகள் வந்து அந்த குரு தசைக்குள்ளே இருக்கின்ற சனி புக்தி தீர்க்கும். ஒவ்வொரு தசையிலும் நடக்கின்ற பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தசைக்குள்ளே தீரும். அது எப்படிங்கிறதா இந்த கணக்கு. அடுத்தாற்போல் சனி தசை. சனி தசையிலே ஒருத்தருக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனைகள் வந்து சூரியனால் தீரும், செவ்வாயால் தீரும். அடுத்தாற்போல் புதன். இப்போ புதன் தசையில் ஒருத்தருக்கு அதிக பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனைகள் வந்து குருவாலையும், இந்த புதன் தசைக்குள்ளே வருகின்ற குரு புக்தியிலும் சுக்கிர புக்தியிலும் தீரும். ஏன்னா புதன் வந்து மீனத்தில் நீசம். அந்த இடத்துல குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம். ஸோ புதனில் வருகின்ற பிரச்சனைகளை குருவும் சுக்கிரனும் தீர்ப்பார்கள். கேது ஏற்கனவே சொல்லிட்டேன், ராகு கேதுல ரெண்டும் வந்து ஒரே ஃபார்முலா தான். அடுத்து சுக்கிரனிலே வருகின்ற பிரச்சனைகளை வந்து புதன் தீர்ப்பார். ஏன்னா சுக்கிரன் நீசமாகின்ற வீட்டிலே புதன் உச்சம். அடுத்தாற்போல் சூரியனால் வருகின்ற பிரச்சனைகள், சூரிய தசையினிலே வருகின்ற பிரச்சனைகளை வந்து சனி தீர்ப்பார். ஏன்னா சூரியன் நீசமாகின்ற வீட்டிலே சனி வந்து உச்சம், அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி. அப்போ சூரிய தசைங்க பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா அந்த சூரிய தசைக்குள்ளே வருகின்ற சனி புக்தி, சுக்கிர புக்தி ரெண்டும் வந்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கும். இவ்வாறு உங்கள் வாழ்வினில் உள்ள பிரச்சனைகள் எப்பொழுது தீரும் என்பதை நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.